முட்டை கீ ரோஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே புளி கொஞ்சமாக போட்டுக்கணும், ஒரு 2-3 விதை அளவுக்கு. இப்போ ஊற வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம், தண்ணி போட்டு நல்லா விழுதாக்கிக்கலாம். இப்போ அந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதே எண்ணெய்க்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளியை மெலிசாக கட் பண்ணி போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கிட்டு முட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு முட்டை கீ ரோஸ்ட் ரெடி.